அவங்க எழுதல. நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெட்டர் இருக்குன்னா அந்த லெட்டர் வந்து நம்ம தனித்தனியா எழுதுவோம். ஆனா அரபிக்ல பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு லெட்டரும் சேர்ந்து எழுதுவாங்க, அதாவது ஜாயின் பண்ணி எழுதுவாங்க. அது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் போர்ட்ல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து நோட்டு பென் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்றதுக்காண்டி. எடுத்து வச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ நீங்க பென் எடுத்துக்கலாம், இல்ல பென்சில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ரைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீடிங், அதாவது ரீடிங் பண்ணாம இப்போ ரைட்டிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதனால நமக்கு எழுதுறதுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒயிட் போர்டில் வந்து காமிக்கிறேன், அதை வந்து நீங்க நோட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷன் கொடுக்கவா? சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமா? சார் ஆமா ஆமா சார், நான் உங்களுக்கு இந்த ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷன் எனேபிள் பண்றேன். இப்போ நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் அக்ரம். ஓகே அக்ரம். ஓகே, எல்லாரும் தெரியுதுங்களா ஒயிட் போர்டு? கிளியரா இருக்கு அக்ரம். ஓகே, இப்போ நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வவல்ஸ் சொல்றது இந்த எழுத்துக்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த எழுத்துக்கள் நமக்கு தெரியும். அதே மாதிரி கான்சனட் சொல்றது, ஓகேங்களா? கான்சனட் அப்போ மொத்தமா வவல்ஸ் வந்து 12 இருக்குது, அதே மாதிரி கான்சனட் வந்து 18 இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ அரபிக்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிங்க் கலர்ல நான் உங்களுக்கு கொடுத்துருங்க பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் மட்டும் இப்போ அரபிக்ல நம்ம கத்துக்க போறோம். ப்ளூல இருக்க எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா அரபிக்ல வந்து கிடையாது, பிங்க்ல இருக்க எழுத்துக்கள் மட்டும் தான் இப்போ கத்துக்க போறோம். அப்போ அந்த பிங்க்ல இருக்கிறத நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து 14 வரும், 14 லெட்டர்ஸ். ஓகேங்களா? 14 லெட்டர்ஸ் வந்தா நம்ம இப்போ கத்துக்க போறோம். அப்போ வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 14 லெட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ அரபிக்ல வந்து பார்க்குறோம். இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா அரபிக்ல வந்து 28 லெட்டர்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 14 லெட்டர்ஸ் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இன்னும் பாக்கி உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்ததுல. ஓகே, இப்போ எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா என்னென்ன லெட்டர் வருதுன்னு சொல்லிட்டு? அந்த லெட்டர் அப்படியே நீங்க ரீட் பண்ணுங்க அக்ரம், அவங்க அப்படியே நோட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பார்க்கறதுக்காண்டிதான், ரீட் பண்றது கிடையாது. இப்போ வந்து நம்ம தமிழ்ல ஆன்னு சொல்ற லெட்டர் பாத்தீங்கன்னா அரபிக்ல வந்து 2 விதமா இருக்குது, 2 விதமா. அப்ப ஆன்னு சொல்ற ஒரே ஒரு தமிழ் எழுத்து வந்து அரபிக்ல வந்து 2 எழுத்தா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பான் சொல்ற எழுத்து, பான் சொல்ற எழுத்து 2 விதமா இருக்கு.
ஆனா சில லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் வந்து வித்தியாசமா இருக்கும். அதை நம்ம எழுதும் போது நம்ம எந்த லெட்டருக்கு வந்து எந்த ப்ரொனன்சியேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண் சொல்றதுக்கு 2 லெட்டர் இருக்குது, பான் சொல்றதுக்கு 2 லெட்டர் இருக்குது. ஆனா தமிழ்ல வந்து ஒரே ஒரு தான். பான் சொல்றது ஒண்ணுதான் இருக்கும், ஆண் சொல்றது ஒண்ணுதான் இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தான் சொல்ற எழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து அரபிக்ல வந்து 7 தா இருக்குது. 7 தா. அதுவும் பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் மாறும். அதுக்கப்புறம் கான் சொல்ற எழுத்து பாத்தீங்கன்னா 4 இது மாதிரி இருக்குது அரபிக்ல. 4 கா. அப்புறம் 4 கா. அதே மாதிரி ஹான் சொல்ற எழுத்து பாத்தீங்கன்னா 2 இருக்குது. எல்லாருக்கும் தெரியுதுல? இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து சான் சொல்ற எழுத்து பாத்தீங்கன்னா 2 இருக்குது. 2 எழுத்து. அப்போ ஆல வந்து 2 எழுத்து, பால வந்து 2, தால வந்து 7, கால வந்து 4 இருக்குது. அதே மாதிரி ஹால வந்து 2 இருக்கு, சால வந்து 2 இருக்குது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் அப்படின்னா தமிழ் வந்து ஒரே ஒரு லெட்டர் வந்து அரபிக்லயும் ஒரே ஒரு லெட்டர் அந்த மாதிரி இதுல வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப யான் சொல்லக்கூடிய ஒரு லெட்டர் வந்து தமிழ்ல இருக்குது. அந்த யான் சொல்லக்கூடிய அரபிக்லயும் ஒரே ஒரு யா தான் இருக்குது. அப்படின்னா அடுத்து ரான்னு சொல்லக்கூடிய எழுத்தும் பாத்தீங்கன்னா அரபிக்ல ஒரே ஒரு எழுத்து ரா. அடுத்து லான்னு சொல்லக்கூடியதும் ஒரே ஒன்று தான் இருக்குது அரபிக்ல. அடுத்து வான் சொல்லக்கூடியதும் ஒரு லெட்டர் தான் இருக்குது. அடுத்து ஷான் சொல்லக்கூடியதும் ஒரு லெட்டர் தான் இருக்குது. அடுத்து ஜான் சொல்லக்கூடியதும் ஒரு லெட்டர் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து இசட் போட்டிருக்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர் இசட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? இசட் சவுண்ட்ல. தமிழ்ல வந்து அந்த லெட்டர் இல்ல, அதனால வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர் இசட் போட்டிருக்கேன். அப்ப அது வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது ஜான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜா. அப்ப அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது, நானும் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் தான். அப்படின்னா அடுத்து மான் சொல்லக்கூடியது ஒரு லெட்டர். இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க எது எது ஒரு லெட்டர்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லெட்டர்ஸ் ஆ, பா, தா, கா, ஹா, சா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுளா, அதாவது தாக்கு மட்டும் 7 இருக்குது, காக்கு 4 இருக்குது. மிச்ச பாக்கி உள்ளது பாத்தீங்கன்னா 2 இருக்குது. மிச்ச லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 இருக்குது. யா, ரா, லா, பா, ஷா, ஜா, சா, ஜா, நா, நா. இந்த லெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குது. நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? சரி, அவங்க நோட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்என் மெசேஜ் போட்டாங்க சார். சார் நீங்க சாட் பாக்ஸ்ல பார்க்கலாம். முடிச்சிட்டாங்களா, நோட் பண்ணிட்டாங்களா சார்? ஏன்னா அவங்க எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கனால டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்க சாட் பாக்ஸ்ல வந்து இதனால கம்யூனிகேட் பண்ணுங்க. இன்டராக்டிவ் செஷன் வந்து நம்ம தனியா கொடுப்போம். அப்ப நம்ம உங்க டவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கேட்கலாம். இப்போ உங்களுக்கு அவர் சார் என்னென்ன கேக்குறாங்களோ அதுக்கு நீங்க பதில் சொல்றது வந்து உங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. முடிச்சிட்டாங்க அக்ரம்? நோட் பண்ணிட்டாங்களா அக்ரம்? அவினோவியா நோ சார். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு உள்ள கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கா, அதுக்கப்புறம் கா, அதுக்கப்புறம் கா, கா அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம ஆல வந்து 2 இருக்குன்னு சொன்னோம், பால வந்து 2 இருக்குன்னு சொன்னோம், தால வந்து 7 இருக்குன்னு சொன்னோம், கால வந்து 4 இருக்குன்னு சொன்னோம். அந்த கால இருக்க 4 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 4 காவை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசம் வரும். 4 காவுமே பாத்தீங்கன்னா கான் சொல்ல மாட்டாங்க, ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமா வரும். அப்படின்னா அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது கான் சொல்லுவாங்க, செகண்ட் வந்து கா, நம்ம வந்து காரி சொல்லணும் கா மாதிரி. அடுத்து வந்து கா, ஜிஏ மாதிரி சொல்லணும். அடுத்து வந்து கா, கியூஏ. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்ப நான் சொன்ன 4 கா பாத்தீங்கன்னா இந்த கா தான். அப்போ ஒரு இது பாத்தீங்கன்னா கேஏ கா, அடுத்து கேஹெச்ஏ கா, ஜிஏ கா, கியூஏ கா. அடுத்து நம்ம இப்போ இங்கிலீஷ் தமிழ்ல எழுதும் போது நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு எழுதுவோம். ஓகேங்களா? லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு எழுதுவோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியுதுன்னா ஹிந்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு தான் எழுதுவோம்.
ஆனா அரபிக்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரணும் எழுதணும். ஓகேனா? இப்போ நம்ம ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து எழுதுறோம், லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் எழுதுறோம். அரபிக்ல வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் நம்ம எழுதணும். அப்ப ரைட் சைட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதான் வந்து அரபிக்ல ரூல்ஸ். எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம ரைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அரபிக்ல. இதான் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஓகேங்களா? அப்ப ரைட் டு லெஃப்ட் வைக்கணும். இது அரபிக் மட்டும் இல்ல, அரபிக் மாதிரியே இன்னும் சில லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. இப்போ உருதுன்னு சொல்லுவாங்க, உருதுலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஹீப்ரூன்னு சொல்ற லாங்குவேஜ்லாம் ரைட் டு லெஃப்ட்ல வந்து எழுதுவாங்க, லெஃப்ட் டு ரைட் எழுதக்கூடாது. அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிடும். அப்படின்னா அப்புறம் நம்ம எங்க எப்பவுமே நம்ம அரபிக் எழுதும் போது ரைட் டு லெஃப்ட் எழுதணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம தமிழ் இங்கிலீஷ் மாதிரி அவங்க வந்து தனித்தனியா ஒவ்வொரு லெட்டரும் எழுத மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா அவங்க வந்து சேர்த்து எழுதுவாங்க. இப்ப வந்து ஒரு லெட்டர் வந்து ஃபுல்லா இருக்குன்னா இப்ப வந்து அது ஒரு வேர்ட்ல வந்து ஜாயினிங் ஆகுது. அப்போது சில லெட்டர் பாத்தீங்கன்னா அதோட ஹாஃப் பாடி பாத்தீங்கன்னா அது வந்து மறைஞ்சிரும். அது வந்து நம்ம எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி எழுதணும்னா அது வந்து இனிஷியல் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகே, இனிஷியல் ஃபார்ம் அது வந்து ஷார்ட்டா பாத்தீங்கன்னா ஐஎஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஐஎஃப்னு போட்டுக்கோங்க ஷார்ட்ல. அப்ப இனிஷியல் ஃபார்ம் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் ஒரு வேர்ட் இருக்குன்னா அதை எழுதுறீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம இனிஷியல் ஃபார்ம்ல எழுதணும். ஓகேங்களா? எங்கேயுமே நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரம்பிக்கும் போது அது இனிஷியல் ஃபார்ம்ல எழுதணும். அது நான் உங்களுக்கு இந்த ஃபார்ம்னா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஷேர்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நடுவில் எழுதும் போது ஓகே நடுவில் எழுதும் போது மீடியல் ஃபார்ம் சொல்லுவாங்க. மீடியல் ஃபார்ம் அப்ப நடுவில் எழுதும் போது இப்போ வந்து ஒரு 5 லெட்டர் வேர்ட் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இனிஷியல் ஃபார்மா எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர் பாத்தீங்கன்னா மீடியல் ஃபார்ம்ல எழுதுவாங்க. ஓகேனா? மீடியல் ஃபார்ம்ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த் நடுவில் இருக்க என்னென்ன லெட்டர்லாம் அந்த லெட்டர் எல்லாமே நம்ம மீடியல் ஃபார்ம்ல தான் எழுதணும். நீங்க இனிஷியல் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. இனிஷியல் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட்ல எந்த லெட்டர் வருதோ அந்த லெட்டர் மட்டும் தான் நம்ம இனிஷியல் ஃபார்மா எழுதணும். ஓகே, அடுத்து லாஸ்டா முடிப்போம் பாத்தீங்கன்னா லெட்டர். லாஸ்டா என்ன லெட்டர் முடிக்கிறோமோ அந்த லெட்டர் வந்து நம்ம ஃபைனல் ஃபார்ம்ல எழுதணும். ஃபைனல் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்குது, அந்த லெட்டர் தான் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு லெட்டர் எழுதுறோம்னா தனியா ஒரு லெட்டர் எழுதும் போது ஐசோலேட்டட் ஃபார்ம்ல தான் எழுதுவாங்க. வெறும் அந்த லெட்டர் மட்டும் தான் இருக்குது அந்த வேர்ட்ல, அப்போ தான் ஐசோலேட்டட் ஃபார்ம் எழுதணும். வெறுமா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் நீங்க எழுத போறீங்கன்னா நீங்க ஐசோலேட்டட் ஃபார்ம் எழுதணும். அதே ஒரு வேர்டு வந்து நீங்க இப்போ 2-3 லெட்டர் எழுதணும்னா நீங்க இந்த ஃபார்ம்ல தான் எழுதணும். அப்போ ஒரு 5 லெட்டர் வேர்டு இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இனிஷியல் ஃபார்மா இருக்கணும், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் லெட்டர் மீடியல் ஃபார்மா இருக்கணும், லாஸ்ட் 5th லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்மா இருக்கணும். அப்படி உங்களுக்கு நீங்க வேர்ட்ல எழுதணும்னா நீங்க வந்து ஒரு லெட்டர் மட்டும் இப்போ ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அது வந்து நம்ம ஐசோலேட்டட் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஓகேனா? இது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். ஓகேனா? ஓகே, இந்த வேர்ட்ஸ் வந்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன லெட்டர்ஸ் தான் நீங்க பார்க்க இருக்கோம், கான்னு சொல்லக்கூடியது. ஓகேனா? 4 காவும் இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஓகேனா? 4 கா. அதுல ஃபர்ஸ்ட் இருக்க கா கேஏ. அந்த கேஏன்னு சொல்ற கா வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த கா வந்து நம்ம இப்போ இந்த 4 ஃபார்ம்ல வந்து நம்ம எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோட் வச்சிருக்கீங்க, அந்த நோட்ல வந்து இப்போ வந்து நீங்க லைன் போடணும். ஓகேனா 4 லைன் போடணும். நம்ம இப்போ இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா இங்கிலீஷ்ல வந்து நம்ம 4 லைன்ஸ் நோட்ல வந்து நம்ம இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தமிழ் லெட்டர் நம்ம எழுதணும்னா நம்ம 2 லைன் நோட்ல வந்து எழுதுவோம். அதே மாதிரி இப்போ அரபிக்ல பாத்தீங்கன்னா 4 லைன் நோட்ல எழுதணும். அதனால நீங்க அப்படி 4 லைன் இல்லைன்னா நீங்க வந்து இது மாதிரி அந்த கோட் வந்து நீங்க போட்டுக்கோங்க, அந்த லைன் வந்து நீங்க போட்டுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி 4 லைனா நீங்க போட்டுக்கோங்க. நீங்க இப்ப சின்னதா ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம சின்னதா எழுதுறோமா இல்ல பெருசா எழுதுவோமா, அந்த சைஸுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த லைன் போட்டுக்கோங்க, 4 லைன். அப்படின்னா அந்த லைனை வச்சுதான் நம்ம வந்து எழுத முடியும். அப்போ உங்க நோட்ல வந்து அந்த மாதிரி எழுதிக்கோங்க, ஒரு 4 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டீங்கன்னா வந்து பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த கான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம மேல வந்து உங்களுக்கு ஐஎஃப்னு போட்டிருக்கேன், அதே மாதிரி எம்எஃப், எஃப்எஃப், ஐ, அதுக்கப்புறம் ஐஎஸ்எஃப்னு போட்டிருக்கேன். அப்போ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபார்ம், மீடியல் ஃபார்ம் சொல்லிட்டு. அப்போ இனிஷியல் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்னு போட்டிருக்கேன், மீடியல் ஃபார்ம் எம்எஃப், அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபார்ம் வந்து எஃப்எஃப்னு போட்டிருக்கேன், அதே மாதிரி ஐசோலேட் ஃபார்ம் வந்து ஐஎஃப்னு போட்டிருக்கேன், அப்படின்னா ஐஎஸ்எஃப்னு போட்டிருக்கேன். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அங்க வந்து எழுதிருக்குது. ஓகே. இப்போ நம்ம கான் சொல்லக்கூடிய லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எழுதும் போது நம்ம வந்து கா வந்து இப்படி போடணும், கா. இந்த மாதிரி நம்ம எழுதணும். இந்த மாதிரி எழுதுங்க. ஸ்டூடெண்ட் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அப்ப நம்ம வந்து ஐஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழுதுறோம். மறுபடியும் நான் உங்களுக்கு போடுறேன். ஃபார்ம்ல எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ மீடியம் ஃபார்ம்ல வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம அப்படி போட்டோம். இப்போ வந்து நடுவில் வரும்போது இந்த மாதிரி நம்ம கா வந்து கான்னு சொல்லக்கூடியதுதான். கான்னு சொல்லக்கூடியது நம்ம எப்படி எழுதணும், எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவாங்க. மிடில் போடும்போது அப்படின்னா மிடில் போடும்போது இந்த மாதிரி எழுதுவாங்க. சரி, இப்போ இது எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி கா போட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து பார்க்கணும். அப்ப இது வந்து நம்ம மிடில் எழுதும்போது மீடியல் ஃபார்ம்ல எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கா தான்.
ஆனா எழுதுறது அந்த வித்தியாசம் தான் இருக்குது. லெட்டர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது லைட்டா. ஓகே, இப்போ வந்து நம்ம மீடியல் ஃபார்ம் வந்து மீடியல் ஃபார்ம்ல கா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து பாருங்க, அடுத்து ஃபைனல் ஃபார்ம்ல இந்த மாதிரி எழுதணும். அதுவும் காதான், ஃபைனல் ஃபார்ம்ல இருக்கிறதும் காதான். ஆனா நம்ம லாஸ்டா முடிக்கும் போது இந்த மாதிரி சிம்பிள் தான் நம்ம பண்ணணும். ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா காதான். ஓகே, இது எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ ஃபைனல் ஃபார்ம்ல வந்து இது மாதிரி எழுதணும். நம்ம ஒரு வேர்டு இப்போ எழுதுறீங்கன்னா அதை நம்ம முடிக்கும் போது ஃபைனல் ஃபார்ம்ல கா போட்டோம்னா இந்த மாதிரி முடிக்கணும். நான் உங்களுக்கு மறுபடியும் எழுதுறேன். இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு லெட்டரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைம்ஸ் எழுதணும். 20 டைம்ஸ் எழுதுனா நம்ம மெமரியில் வந்து அது நிற்கும். இல்லைன்னா நமக்கு நம்ம மறந்துடும் அது. அதனால நம்ம 20 டைம்ஸ் ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து தனியா வரும்போது ஐசோலேட்டட் ஃபார்ம்ல வரும்போது தனியா ஒரு லெட்டர் மட்டும், இப்போ கான் சொல்ற லெட்டரை மட்டும் நீங்க தனியா எழுதுறீங்கன்னா இந்த மாதிரி வரும். அது எப்படி வருதுன்னா இப்போ ஐசோலேட் ஃபார்ம்ல வந்து அந்த கிரீன் கலர் இருப்பாரு அது மாதிரி வரணும். இதுதான் வந்து நம்ம கான் சொல்ல கொடுத்து தனியா வந்துச்சுன்னா. இதுல நம்ம வந்து முன்னாடி பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சென்டென்ஸ்ல வரும்போது, அதாவது ஒரு வேர்ட்ல வரும்போது இந்த மாதிரி வருது. அதே பாத்தீங்கன்னா தனியா அது மட்டும் வருதுன்னா இந்த மாதிரி கா வருது. அது எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கான்னு சொல்லும்போது நீங்க எழுதும் போது அது கான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐசோலேட் ஃபார்ம்ல கான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நம்ம வந்து கான் சொல்ற லெட்டர் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகேனா அப்ப வந்து 4 விதமா இருக்குது. ஓகேனா 4 விதமாவும் பாத்தீங்கன்னா கான் தான் சொல்றாங்க. ஓகேனா இப்ப நம்ம எப்படி எழுதணுமோ கான் சொல்லக்கூடாது, அதே மாதிரி இப்ப கீ எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேனா கீ அதே மாதிரிதான். ஓகேனா நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி போட்டு கோடு அந்த மேல கோடு போட்டோம். கான்னு சொல்லக்கூடியதுல கீன்னு சொல்லக்கூடியதுல பாத்தீங்கன்னா கீழே கோடு போடுறாங்க. அப்ப கீழே கோடு போட்டா கீன்னு ஆயிரும். ஓகேனா கீ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரிதான் இங்கே எழுதணும். அந்த கா வந்து அப்படியே எழுதணும். இப்ப இது பாத்துட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டு அதுக்கப்புறம் கீழே போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ ஒவ்வொருத்துக்கும் நம்ம கீழே கீழே போடணும். எப்படி நம்ம கான்னு சொல்லக்கூடாது, அந்த கோடு மட்டும் தான் டிஃபரன்ஸ் கீன்னு சொல்லும் போது. அந்த கோடு வந்து அப்படியே கீழே வந்துடுது. அப்போ நம்ம ஒரு அந்த லெட்டர் கூட நம்ம கீழே கோடு போட்டோம்னா கீன்னு வந்துடும். காக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல கோடு போடணும். மேல கோடு போட்டா கான்னு வந்துடும். கீழே கோடு போட்டா கீன்னு வந்துடும். அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப கீன்னு சொல்லக்கூடாது. அப்ப ஸ்டார்டிங்ல வரும்போது அவங்க இந்த மாதிரி போடுறாங்க. அதே மாதிரி மிடில் வரும்போது இந்த மாதிரி போடுறாங்க ப்ளூ கலர்ல. அதே மாதிரி ஃபைனல்ல வந்து ரெட் கலர்ல போடுறாங்க. அதே மாதிரி தனியா வந்துச்சுன்னா இந்த மாதிரி போடுறாங்க கிரீன் கலர். ஓகே, இப்போ வந்து நம்ம கான்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கீன்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூன்னு சொல்லக்கூடிய லெட்டர். கூன்னு சொல்லக்கூடிய லெட்டர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி எழுதிட்டு அது மேல வந்து ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி போட்டோம்னா கூன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ அதே மாதிரி நம்ம கா எழுதிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து இந்த மாதிரி போடணும். அப்போ கூ. அடுத்து மிடில் வரும்போது எப்படி போடுறோம்? மிடில் கூ. அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ்ல வரும்போது கூ போடுறோம். இந்த மாதிரி போடணும். அடுத்து தனியா வரும்போது பூ எப்படி போடுறோம்? இந்த மாதிரி போடுறோம். சரி, இப்போ நம்ம அடுத்த லெட்டர் பார்ப்போம். அதுக்கப்புறம் இக்குன்னு சொல்லும் போது இக்குன்னு சொல்லும் போது அப்ப கான்னு சொல்லும் போது மேல கோடு போட்டோம். கீன்னு சொல்லும் போது கீழே கோடு போட்டோம். கூன்னு சொல்லும் போது மேல வந்து அந்த சிம்பிள் மாதிரி போட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இக்குன்னு சொல்லும் போது ஒரு ரவுண்ட் மாதிரி மேல சின்னதா போடணும். ஓகேங்களா? நம்ம எப்படி கான்னு சொல்லக்கூடாத எழுதணுமோ அதே மாதிரிதான் வரும். ஆனா அந்த சிம்பிள் மட்டும் மாறுது. கான்னு சொல்லும் போது இந்த கோடு வருது மேல, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன செய்றாங்க, ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் மாதிரி போடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இக்குன்னு சொல்ற மாதிரி மீனிங் வரும். அப்போ ஸ்டார்டிங்ல வரும்போது மிடில் வரும்போது ஃபைனல்ல வரும்போது அதே மாதிரி தனியா வரும்போது
ஓகே, இந்த மாதிரி நம்ம ஈக்குவன் சொல்றது போடுவோம். ஒவ்வொரு லெட்டருக்கும் இதே மாதிரி தான் 4 விதமா வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து கண் சொல்றது. ஓகேனா, நம்ம கான் சொல்லும் போது ஒரு கோடு போட்டோம். இப்போ கண் சொல்லும் போது 2 கோடு போடுவோம். 2 கோடு போட்டா அது பேர் வந்து கண் சொல்லுவோம். கண். அப்போ எப்படி எழுதுறது? இப்போ கான் சொல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வரும்போது அடுத்து மிடில்ல வரும்போது எப்படி போடுறாங்க? இப்படி போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கோடு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல வரும்போது 2 கோடு. அதே மாதிரி தனியா வரும்போது 2 கோடு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சரி, இப்போ இந்த மாதிரி 2 கோடு நம்ம போட்டோம்னா அது பேர் கண். அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. கண் அது வந்து கண் சொல்லுவாங்க. நம்ம கா போட்டு இன் போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடாம அவங்க வந்து தனியா ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுட்டாங்க. 2 கோடு போட்டா கண் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அந்த அரபிக்கோட குரான் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சிம்பிள் போட்டுப்பாங்க. அப்ப இது பேர் கண் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப கீழே நம்ம கோடை போட்டு பாத்தீங்கன்னா கீழே கோடு. அப்ப கீழே கோடு போது கீழ் பார்த்தோம். அதே மாதிரி அவங்க மறுபடியும் 2 கோடு கீழே போட்டிருந்தாங்கன்னா கின். கின் மேல 2 கோடு போட்டா கண், கீழே 2 கோடு போட்டா கின். அதே மாதிரி இப்ப கூன்னு சொல்லும் போது மேல வந்து ஒரு சிம்பிள் போட்டோம். அதே வந்து 2 விதமா போட மாட்டாங்க. அது மட்டும் பாத்துக்கோங்க. அது எப்படி போடுறாங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு சிம்பிளா மாத்திடுறாங்க. அப்போ இது பேரு குன்னு சொல்லுவாங்க. கொன் கொன். அப்ப இது எப்படி எழுதுறதுன்னா இது நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். கிண்ண கொன்னா கண் சொல்றது நம்ம ஈஸியா படிச்சிருவோம். இந்த சிம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். அப்போ கான் சொல்லும்போது அவன் வந்து இப்படி போடுவோம். இப்படி போட்டு அதுக்கப்புறம் மிடில் வரும்போது அதே மாதிரி ஃபைனல்ல வரும்போது அதுக்கப்புறம் தனியா வரும்போது அப்ப இது பேர் பார்த்தீங்கன்னா கொன் சொல்லும். கொன் கொன். இது வந்து ஸ்ட்ரோக் வந்து அதிகமா இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு கலர் அப்படியே கலரா தெரியும் ரொம்ப. அதை நம்ம எழுதும் போது இந்த மாதிரி நம்ம இது பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டா கொன் நான் வச்சுக்கோங்க. அப்போ மேல ஒரு கோடு போட்டா கா, அதே மாதிரி மேல 2 கோடு போட்டா கண், அதே மாதிரி கா கீழே ஒரு கோடு போட்டா கீழே போட்டா கீ, அதே மாதிரி கா கீழே வந்து நம்ம 2 கோடு போட்டோம்னா அது கின். அதே மாதிரி காக்கு மேல ஒரு சிம்பிள் அது பேர் வந்து பேஷ்னு சொல்லுவாங்க. பேஷ். அந்த பேஷ் போட்டோம்னா டூன்னு வரும். டூ. அதே மாதிரி நம்ம இந்த சிம்பிள் போடும்போது இது வந்து பேஷ்னு சொல்லுவாங்க. பேஷ் சொல்லும்போது இந்த சிம்பிள் போட்டா கொன். நான் இப்ப பேர்லாம் தேவையில்லை, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கன்சிடர். அப்ப கொன் அவங்க வந்து தனியா வந்து அந்த நாக்கு என்ன வரும் இன்னுக்கு வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க போட்டாங்கன்னா ஈஸியா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஓகே, அடுத்து இப்போ நம்ம ஒரு கா ஃபினிஷ் பண்ணிட்டோம். கேஏன்னு சொல்ற கா வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து கால இருக்க நம்ம காஞ்சுகிட்டு ஆறுது. இப்ப நம்ம தமிழ்ல வந்து போடும்போது
கான்னு சொல்லக்கூடியது வரும். அதே மாதிரி கான்னு சொல்லக்கூடியது வரும். கீ, அதுக்கப்புறம் கீ, அதுக்கப்புறம் பூ, பூ அந்த மாதிரி பண்ணும்போதுன்னா அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம். அதுல வந்து க, கி, பூ, அதுக்கப்புறம் இக்கு, அதுக்கப்புறம் கண், கென், பொன். சரி, இப்போ வந்து நம்ம கான் அப்படின்னு சொல்றது கா. ஓகே, இது வந்து நம்ம எச்சிட்டு போற மாதிரி கான்னு சொல்றோம். கா. இது வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க. ஸ்டார்டிங்ல வரும்போது ஒரு மாதிரி வருது, மிடில்ல ஒரு மாதிரி வருது, ஃபைனல் ஸ்டேஜ்ல வரும்போது ஒரு மாதிரி வருது, அது தனியா வரும்போது ஒரு மாதிரி வருது. அப்ப கா. அப்ப இது எப்படி எழுதுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது இது மாதிரி போடணும். அப்படின்னா ஐஎஃப்ல வந்து இப்படி போடுறாங்க, ஐஎஃப் வந்து இப்படி போடுறாங்க. ஓகே, அடுத்த லெட்டர் நடுவில் வரும்போது எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். நடுவில் வரும்போது இப்படி போடுறாங்க. அடுத்தது ஃபைனல்ல வரும்போது ஃபைனல்ல வந்து இப்படி போடுறாங்க. மறுபடியும் ஃபைனல் எழுதணும். சரி, இப்போ நம்ம தனியா அழுத்தும் போது எப்படி எழுதுறோம்னா தனியா எழுதும் போது எப்படி எழுதணும். இப்ப நம்ம கான்னு சொல்லக்கூடியது எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஹான்னு சொல்றதுக்கும் அதே டெக்னிக் மாதிரியே வரும். அப்போ இதுதான் ஹா. அப்படின்னா இப்ப மேல போட்டா ஹா, அதே மாதிரி கீழே போட்டா ஹா, கீழேயே அந்த ஹாந்த எழுத்து அந்த கோடு மேல போடாம கீழே போட்டா எப்படி வரும் ஹி. ஹி பாத்தீங்கன்னா அவ மேல போட்டா எல்லாமே ஆ சவுண்ட் வரும், கீழே போட்டா ஈ சவுண்ட் வருது. ரொம்ப கீ, நாலுமே கீ. நம்ம எப்படி எழுதணுமோ அதே வச்சுட்டு அந்த கோட் மட்டும் மேல போடாம கீழே போட்டுருணும். ஓகே, அடுத்து ஹூன்னு சொல்றது அந்த பேஜ் சொல்றதுன்னா அந்த சிம்பிள் வந்து இங்க போட்டுருங்க. பேஷன் சொல்றது அது இங்க போட்டுறாங்க அவங்க. அப்ப இதுவும் பார்த்தா ஹூ, ஹூ. அப்ப மேல போட்டா ஹா, கீழே போட்டா ஹி, மேல வந்து அந்த பேஜ் சிம்பிள் போட்டா அது வந்து ஹூ.
அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதா ஒரு சர்க்கிள் போட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டா எப்படி வருது எஹ் எஹ் எஹ்ன்னு சொல்ற மாதிரி எஹ். வச்சிருக்காங்க ஒரு ஆன் பண்ணிட்டு ஓகே. இப்போ வந்து மைக்னு சொல்றத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து மேல 2 கோடு போட்டா எப்படி வரும்? நம்ம கண் சொல்றது கண் சொல்லும் போது மேல 2 கோடு போட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த ஹான் சொல்லக்கூடியது நம்ம மேல 2 கோடு போட்டோம்னா ஹன் ஹன். ஒரு கோடு போடும்போது ஹா, 2 கோடு போடும்போது ஹன். ஓகே. அடுத்து கீழே 2 கோடு போட்டோம்னா எப்படி வருது? கென் கென். கீழே 2 கோடு போட்டோம்னா கென். ஓகே. அடுத்து மேல அந்த சிம்பிள் போட்டாங்கன்னா ஹொன் ஹொன். அப்போ அந்த சிம்பிள் எப்படி போடுறாங்கன்னா அடுத்து மிடில் வரும்போது அடுத்து ஓகே. இப்ப நம்ம கொன்னு சொல்றது பார்த்தோம். அடுத்து நம்ம 4 கா பார்த்தோம் பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப 2 கா முடிஞ்சுச்சு. அப்போ ஒன்னு வந்து கா, இன்னொன்னு வந்து ஹா. அப்படி இப்போ வந்து நம்ம ஜிஏ கான்னு சொல்றது.
கா. அப்ப கான்னு சொல்லக்கூடிய எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்ப கான்னு சொல்லக்கூடிய எப்படி மாறுது, இது வந்து எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கான்னு சொல்லும்போது நிறைய எழுதுறேன். அக்ரம் சார் சொல்லுங்க. ரிமைனிங் ஒன்லி 10 மினிட்ஸ் சார். அடுத்த 30 மினிட்ஸ் முடிய போகுது. ஓகே சார். 30 மினிட்ஸ் முடிஞ்சு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே சார். நம்ம எப்படி சார் இன்னைக்கு இந்த செஷன் இதோட போதுமா சார்? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாமா சார்? நான் 10 மினிட்ஸ்ல ரீகால் பண்ணலாமா? உள்ள செஷன் இருக்கா சார்? இல்ல இன்னும் வந்து இன்னைக்கு நம்ம 4 லெட்டர்ஸ் வந்து முடிக்கணும். இப்போ வந்து நம்ம 3ஆவது லெட்டர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு லெட்டர் தான் பாக்கி இருக்கு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அடுத்து மிடில்ல போடும்போது இந்த மாதிரி வருது. மிடில்ல போடும்போது அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஓகே, அடுத்து ஃபைனல்ல வரும்போது ஃபைனல்ல வர வந்து இப்படி வருதுங்க. ஃபைனல்ல வரும்போது இப்படி வருது. ஓகே, அடுத்து தனியா வரும்போது எப்படி வருதுன்னா தனியா வரும்போது இப்படி வருது. டோட்டலி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. தனியா வரும்போது தனியா வரும்போது இப்படி வருது. ஓகே, இப்போ நம்ம கான்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். அது வந்து மேல கோட்டு போட்டா கா, அதே மாதிரி கீழே கோட்டு போட்டா அப்படி வரும் கீ. கீ அதான் அதே மாதிரிதான் வரும். நம்ம எப்படி எழுதுறோமோ அந்த கோடு மட்டும் அப்படியே கீழே போட்டா கீன்னு வந்துடும். அது பார்த்துக்கோங்க. அடுத்து கு எப்படி வரும்? இதே மாதிரி வரும். அந்த பேஸ் சிம்பிள் வந்து நம்ம மேல போட்டோம் கு. ஓகே, அடுத்து இக்குன்னு சொல்லும்போது அந்த சர்க்கிள் வந்து நம்ம போட்டோம் எக். இந்த 4 சிம்பிள் வந்து நாங்க வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மேலே போட்டுப்படும், கீழே போட்டுப்படும், அதுக்கப்புறம் பேஷன் சொல்ற சிம்பிள், அதுக்கப்புறம் இந்த சின்னதா ரவுண்டா சொல்றது. இப்போ ஒரு லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த 4 வச்சு நீங்க போட்டீங்கன்னா அதோட சவுண்ட் மாதிரி வந்துடும். ஓகே, அடுத்து மேல 2 கோடு போட்டோம்னா கன். கன் வந்துருச்சுங்களா? அடுத்து கீழே 2 கோடு போட்டா கென். அடுத்து குன் போடுறது எப்படி பாருங்க. குன் குன் வந்து இப்படி போடணும்.
பாத்தீங்களா? அப்போ கா வந்து இப்படி, அடுத்து கி, அடுத்து கு, அடுத்து எக், அடுத்து கன், அடுத்து கென், குன். சரி, இப்ப நம்ம அடுத்த லெட்டர் பார்க்கலாம். அப்ப 3 கா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 4வது கா QA. அப்படின்னா 4வது கா QA. இது எப்படி வருது? நம்ம இப்ப இது வந்து நம்ம எழுதலாம். அப்போ இந்த மாதிரி வருது. அப்ப கா QAன்னு சொல்லும்போது இந்த மாதிரி வருது. அது பார்த்துக்கோங்க. QA. அடுத்து மிடில் வரும்போது இந்த மாதிரி வருது. மிடில் வரும்போது இந்த மாதிரி வரும். மிடில் வரும்போது இந்த மாதிரி வருது. நம்ம வந்து கான்னு சொல்லக்கூடிய போது அதுல வந்து கா அப்படின்னு சொல்லும்போது மிடில் வந்து இப்படி வரும். அது இப்படி வரும். இந்த கான்னு சொல்லக்கூடியது இப்படி வரும். ஓகே. அடுத்து அந்த ஃபைனல பாருங்க. ஃபைனல இப்படி வருது. இப்போ அது எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ வந்து ஃபைனல வரும்போது இப்படி எழுதுறாங்க. ஃபைனல வரும்போது ஓகே. அடுத்து தனியா வரும்போது இப்படி போடுறாங்க. தனியா வரும்போது இப்படி போடுறாங்க. அடுத்து இப்படி போடுறாங்க. ஓகே. இப்போ அந்த கா வந்து நீங்க பாருங்க. கா வந்து எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. Dear students, ஓகே. அடுத்து நம்ம அந்த கோட் அப்படியே கீழே போட்டோம்னா என்ன வருது? கீ. அதை பார்த்துக்கோங்க. கீ. அதுக்கப்புறம் கூ வந்து அந்த பேஸ்டிபிள் போட்டா கூ வந்துடும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் போட்டோம்னா அப்படி வரும் இக். சர்க்கிள் போட்டோம்னா இக். அடுத்து கண். 2 கோடு போட்டா கண். அடுத்து 2 கோடு கீழே போட்டோம்னா கென். கென். அதே மாதிரி உன்னாசம் சொன்ன பார்த்தீங்கன்னா பேஸ் அது வந்து நம்ம கொன். அப்போ க, கி, கு, இக், கண், அடுத்து கென், அடுத்து கொன். ஓகே. இப்போ நம்ம 4 காவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
நீங்க வந்து அந்த 4 சிம்பிள் மட்டும் தெரிஞ்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் கூட நீங்க அப்படியே போட்டுடலாம். ஓகே செஷன் இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. முடிச்சிட்டோம் சார், நம்ம முடிச்சிட்டோம்.